வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமுதா. சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். வாங்க கதைக்குள் போகலாம். ஒரு அழகான அடர்ந்த காட்டின் நடுவே தென்றல் நகர் என்ற ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் சின்னு என்ற ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவியும் கரி என்ற ஒரு பெரிய கருப்பு காக்கையும் வாழ்ந்து வந்தன. குருவி சின்னு மிகவும் சுறுசுறுப்பானவன், நேர்மையானவன். தன் சிறிய சிறகுகளை அடித்துக்கொண்டு காடு முழுக்க பறந்து உழைத்து சாப்பிடுவதைத்தான் வழக்கமாக கொண்டிருந்தான். ஆனால் காக்கை கரியோ ரொம்பவே பொறாமை பிடிச்சவன். குருவி சின்னு என்ன தொழில் செய்தாலும் அதை அப்படியே நகல் எடுத்து தானும் செய்ய வேண்டும், குருவியின் வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்பதே அவனது ஒரே வேலையாக இருந்தது. ஒருமுறை குருவி சின்னு காட்டில் உள்ள நல்ல தூய்மையான நெல் மணிகளை சேகரித்து வந்து மற்ற பறவைகளுக்கு விற்று தானியங்களை சேமித்தான். இதை பார்த்த காக்கை கரி உடனே தானும் நெல்மணிகளை சேகரித்து குருவியை விட குறைந்த விலைக்கு விற்று சின்னுவின் வியாபாரத்தை கெடுத்தான். அடுத்த முறை சின்னு மரப்பொந்துகளிலிருந்து உதிர்ந்த நல்ல கொட்டைகளை பொறுக்கி வந்து விற்கத் தொடங்கிய போதும் கரி அதையும் விட்டு வைக்கவில்லை. உடனே தானும் கொட்டைகளை கொண்டு வந்து மிக குறைந்த விலைக்கு விற்று சின்னுவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினான். நான் என்ன செய்தாலும் இந்த கரி காக்கை என்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன்கிறானே, இவனுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று யோசித்தான் குருவி சின்னு. சின்னு தன் மனைவியிடம் விஷயத்தை சொன்னான். இருவரும் சேர்ந்து ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினார்கள். அடுத்த நாள் முதல் குருவி சின்னு காட்டின் ஓரத்திலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் பொந்துக்குள் ஏதோ ரகசியமாகச் செய்யத் தொடங்கினான். தினமும் காலையிலேயே மரப்பொந்துக்குள்ளே சென்று மாலையில்தான் வெளியே வருவான். இதை பார்த்த காக்கை கரிக்கு வயிறு எரிந்தது. இந்த சிறிய குருவி மரப்பொந்துக்குள் என்னதான் செய்கிறான்? நிச்சயம் ஏதோ புதிய வியாபாரம் செய்ய திட்டமிடுகிறான் என்று நினைத்து தன் மனைவியை உணையை கண்டுபிடித்து வருமாறு கூறினான். கரியின் மனைவி மெதுவாக குருவியின் வீட்டிற்குச் சென்று சின்னுவின் மனைவியிடம் நைஸாக பேச்சு கொடுத்தாள். உன் வீட்டுக்காரர் ஆலமரப் பொந்துக்குள் என்ன செய்கிறார்? தினமும் அங்கே போகிறாரே என்று கேட்டாள். முன்பே திட்டமிட்டபடி சின்னுவின் மனைவி அமைதியாக, ஐயோ, அதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்கக்கா. மாமரத்துல இருக்கிற தேன் கூட்டிலிருந்து தேனை சேகரிச்சு அந்த ஆலமரப்பொந்து முழுக்க தேனை ஊத்தி வைக்கிறோம். தேன்ல நனைஞ்ச மரப்பொந்துல இருந்து வர்ற இனிப்பான வாசனையில பெரிய ஈக்களும் வண்டுகளும் வந்து மொய்க்கும். அப்புறம் அதை இலகுவா பிடிச்சு பெரிய விலைக்கு விற்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் என்று பொய் சொன்னாள். இதை கேட்ட கரியின் மனைவி ஓடோடி சென்று காக்கை கரியிடம் விஷயத்தை கூறினாள். கரிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, அந்த சிறிய குருவி செய்யும் முன்ன நாம இதை செய்து பெரிய ஆளாக்கணும் என்று நினைத்து காட்டுக்குள் இருந்த தேன்கூடுகளை எல்லாம் கலைத்து அதிலிருந்த தேனை சேகரித்து தன் சொந்த மரப்பொந்து முழுதும் ஊற்றி வைத்தான். ஆனால் உண்மை என்னவென்றால் குருவி சின்னு தேனை சேகரிக்கவே இல்லை. அவன் ஆலமரப் பொந்துக்குள் உலர்ந்த தானியங்களை பத்திரமாகச் சேமித்து வைத்து காட்டில் வறட்சி வந்த நேரத்தில் அந்த தானியங்களை நல்ல விலைக்கு விற்று பெருமளவு லாபம் சம்பாதித்துக் கொண்டான். ஆனால் பொறாமை பிடித்த காக்கையின் கதையோ பரிதாபமானது. மரப்பொந்து முழுவதும் தேனை ஊற்றி வைத்ததால் காட்டு எறும்புகளும் விஷத்தேனீக்களும் கொசுக்களும் ஆயிரக்கணக்கில் படையெடுத்து வந்து காக்கையின் வீட்டை ஆக்கிரமித்தன. எறும்புகள் கரியையும் அவனது மனைவியையும் கடித்துக் குதறின. தேன் பிசுபிசுப்பில் அவர்களின் சிறகுகள் ஒட்டிக்கொண்டு பறக்கக்கூட முடியாமல் போனது. தங்களின் வீட்டையே விட்டுவிட்டு அலறி அடித்துக்கொண்டு ஓட வேண்டியதாயிற்று. அப்போது குருவி சின்ன காக்கையிடம் வந்து, பார்த்தாயா கரி, பிறர் உழைப்பை பார்த்து பொறாமைப்படுவதும் கண்மூடித்தனமாக அடுத்தவர்களை பின்பற்றுவதும் எப்போதும் அழிவையே தரும். உன்னுடைய சொந்த மூளையை பயன்படுத்தி நேர்மையாக உழைக்க கற்றுக்கொள் என்று புத்திமதி சொன்னான். காக்கை கரி தன் தவற்றை உணர்ந்து தலை குனிந்தான். அன்றிலிருந்து யாரை பார்த்தும் பொறாமைப்படாமல் தன் சொந்த உழைப்பில் வாழத் தொடங்கினான். நண்பர்களே, இன்றைய கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இன்னும் இதுபோன்ற அழகான கார்ட்டூன் கதைகளை பார்க்க சுட்டி கார்ட்டூன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். நான் உங்கள் குமுதா. அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.